கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்க. பென்சோயிக் ஆசிட் வந்து பைகார்பனேட்டோட ரியாக்ட் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் பென்சோயேட், சோடியம் பென்சோயேட் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுல ஒன்னு மிஸ் பண்ணிட்டாங்க, பிளஸ் H2O. ஸோ இதெல்லாம் தான் இதுல வந்து ஃபார்ம் ஆகுற ப்ராடக்ட். இதுல பைகார்பனேட்ல இருக்கக்கூடிய கார்பனை லேபிள் பண்ணிருக்கிறாங்க. அந்த கார்பன் இந்த ப்ராடக்ட்ல எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பாக்குறதுக்கு பெருசா இருக்கிற மாதிரி இருக்கும், அப்படிலாம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, பைகார்பனேட்ஸோட நார்மலா ஆசிட் ஆட் பண்றோம். நம்ம வீட்டுல இருக்குல்ல பேக்கிங் சோடா நீங்க கூட எடுத்துக்கோங்க. அது கூட என்ன பண்ணுங்க, எலுமிச்சம்பழம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா வினிகர் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து என்ன வரும், புஷ்ன்னு ஒரு மாதிரி நுர வரும். அது ஏன் நுர வருது அப்படின்னா, அங்க வந்து கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். ஆசிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பைகார்பனேட்ஸ் டீகம்போஸ் பண்ணும். எப்படி டீகம்போஸ் பண்ணுதுன்னா, ஆசிடோட இயல்பு என்னது, H+ வந்து டொனேட் பண்றது. H+ டொனேட் பண்ணிடுச்சு இந்த பென்சோயிக் ஆசிட் அப்படின்னா பென்சோயேட் அயான் அது வந்து ஃபார்ம் பண்ணும். பென்சோயேட் அயான் வந்து ஒரு ஆனயான். அதை கவுண்டர் பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த பைகார்பனேட்ல இருக்கக்கூடிய சோடியம் பைகார்பனேட்ல இருக்கக்கூடிய சோடியம் அயான் வந்து அது கூட போய் சேர்ந்திருக்கு. ஆக்சுவலி இது வந்து ஒரு சால்ட் இல்லையா. அடுத்தது வந்து பாருங்க, இது வந்து டீகம்போஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த H2CO3 தான் அதுக்கு காரணம். H2CO3 கார்போனிக் ஆசிட் வந்து ஹைலி அன்ஸ்டேபிள். அது உடஞ்சு CO2 பிளஸ் H2O பிரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கார்பன் இப்ப எந்த இடத்துல எங்க போயிருக்கு, இந்த H2CO3 அது உடஞ்சு H2O பிளஸ் CO2 மாறி இருக்கு. அப்போ இந்த CO2ல தானே இது இருக்கணும். ஏன்னா பைகார்பனேட்ல இருக்கக்கூடிய கார்பன் தான் CO2 வெளியில போகுது. சோ இது தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த கொஸ்டின் ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பைகார்பனேட்ஸ் வந்து இந்த ஆசிட்னு கிடையாது. நீங்க எந்த ஆசிட் போட்டாலும் அதுல இருந்து என்ன பண்ணும், CO2 வெளியில போகும். இதனாலதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா பேக்கிங் சோடா ஆட் பண்றோம்ல, அப்ப என்ன ஆகும்னா CO2 கேஸ் வந்து லிபரேட் ஆகும். அங்க இருந்து CO2 கேஸ் வந்து வெளியில போகும்பொழுது கேக்ல வந்து நிறைய ஓட்டை போட்டுட்டு, அது ஒரு கேஸ் இல்லையா, கேக்ல இருந்து வெளியில எவால்வ் ஆகுறதுக்காக போகும். அந்த கேக் பேட்டர்ல இருந்து ஹீட் பண்ணும் பொழுது வெளியில எவால்வ் ஆக ஆரம்பிக்கும். வெளியில எவால்வ் ஆகும்போது ஓட்டை போட்டுட்டு வெளியில வரும். அதனாலதான் நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணும்போது கேக்குன்னு கிடையாது, நார்மலா நம்ம வீட்டுல எதனாவது ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா அது ரொம்ப சாஃப்டா இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், இதுதான் காரணம். நிறைய ஓட்டை போட்டுட்டு அது வெளியில வரும், ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கும். அப்ப அந்த பர்டிகுலர் திங் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.